இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தலைமை வகிக்கிற கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கிட்டத்தட்ட 7 பில்லியன் யூரோஸ் மதிப்பில் 26 ரஃபால் மரைன் விமானங்களை வாங்குறதுக்கான கிளியரன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்திய ரூபாய் மதிப்பில் இந்த டீலுடைய வேல்யூ 63,000 கோடி ரூபாய். பிரான்ஸோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சீக்கிரமே இந்தியாவுக்கு வர போகிறாரு. பிரெஞ்சு டிஃபென்ஸ் மினிஸ்டரோட இந்த விசிட் அப்போ ரஃபால் மரைனுடைய டீல் சைன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. டீல் சைனிங்கான டேட் இன்னமும் ஃபிக்ஸ் செய்யப்படலை, ஆனால் கூடிய சீக்கிரமே டேட்ஸ் ஃபைனலைஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 ரஃபால் மரைன் போர் விமானங்களுக்கான இந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீலில் 22 சிங்கிள் சீட்டர் ரஃபால் எம் விமானங்களையும் 4 ட்வின் சீட்டர் ரஃபால் எம் விமானங்களையும் இந்தியா வாங்க போகிறாங்க. இந்த டீலின் படி டீல் சைன் ஆனதுலேருந்து 37 மாதத்துக்குள்ள முதல் ரஃபால் மரைன் விமானம் இந்தியாவுக்கு டெலிவர் செய்யப்படும். இது மட்டும் இல்லாமல் 18 மாதத்துக்குள்ள ரஃபால் மரைன் விமானத்தில் இந்தியா செய்ய சொன்ன மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் டசால்ட் ஏவியேஷன் செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற கிளாஸ் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. ரஃபால் மரைனில் என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்தியன் சைடு இன்னமும் வெளியில் சொல்லலை. ஆனால் இந்தியன் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்லேருந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த டீல் சைன் ஆனதுலேருந்து 65 மாதத்துக்குள்ள இந்த 26 விமானங்களையும் டெலிவர் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த விமானங்களுடைய டெலிவரி 2031 கம்ப்ளீட் ஆகிடும். இந்தியா இந்த 26 விமானங்களை அவங்களுடைய 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸுக்காக வாங்குறாங்க. ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்தியா இப்போது MiG-29 விமானங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்தியன் நேவி கிட்ட இப்போது 40 MiG-29 விமானங்கள் இருக்குது. அதே சமயம் இந்தியா கிட்ட 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது. 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸுக்கு 40 விமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இந்த பற்றாக்குறையை சரி செய்ய தான் இந்தியா TED-BF விமானங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த TED-BF விமானங்கள் ரெடியாக இன்னும் சில வருஷங்கள் ஆகும். அதனால் TED-BF ரெடியாகிற வரைக்கும் ஒரு ஸ்டாப் கேப் மெஷராக இந்த 26 ரஃபால் மரைன் விமானங்களை இந்தியா வாங்குறாங்க. இந்தியன் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸுக்கான விமான டெண்டரில் பல நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. இதில் ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக வந்தது ஃப்ரான்ஸோட ரஃபால் மரைன் விமானங்களும் அமெரிக்காவோட FA-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களும் தான். இந்த 2 விமானங்களையும் பலவிதமான ட்ரையல்ஸுக்கு உட்படுத்தினாங்க. எல்லா ட்ரையல்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ரஃபால் மரைன் விமானங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்தியன் நேவி. ஃப்ரான்ஸோட டசால்ட் ஏவியேஷனால் தயாரிக்கப்படுற 4.5 ஜென்ரேஷனை சேர்ந்த ஆம்னிரோல் ஃபைட்டரான ரஃபால் எம் விமானங்களுக்கு கன்வென்ஷனல் ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் அணு ஆயுதங்களையும் டெலிவர் பண்ணுற திறன் இருக்குது. ரஃபாலோட வெப்பன் பேக்கேஜ் உலகத்தோட மிக சிறந்த வெப்பன் பேக்கேஜில் ஒன்று. கப்பல்களை தாக்கி அழிக்கிற திறனுள்ள எக்ஸோசெட் AM-39 ஆன்டிஷிப் மிசைல்ஸ் ரஃபால் விமானத்தில் இருக்குது. இந்த எக்ஸோசெட் மிசைல்ஸோட ரேஞ்ச் 70 கிலோமீட்டர். இது மட்டும் இல்லாமல் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள ஸ்கேல்ப் ஏர் டு கிரவுண்ட் க்ரூஸ் மிசைல்ஸும் 120 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள மீட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்ஸும் இந்த ரஃபால் விமானங்களோட நமக்கு கிடைக்கும். இந்த ஆயுதங்கள் போக இந்தியன் மிசைல்ஸான NASM, பிரம்மோஸ் NG மாதிரியான ஏவுகணைகளை ரஃபால் எம் விமானங்களில் இன்டிகிரேட் பண்ண இந்தியாவுக்கு உதவுறதா பிரான்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 26 விமானங்களுக்கு 63,000 கோடி ரூபாய்ங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் சில டிஃபென்ஸ் அனலிஸ்ட் இந்த டீல் காஸ்ட்லியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டீலை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த டீல் காஸ்ட்லியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த உதாரணத்தை இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். 2016 இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக 36 ரஃபால் விமானங்களை 59,000 கோடி ரூபாய்க்கு இந்தியா வாங்கியிருந்தாங்க. இப்போது 26 விமானங்களை 63,000 கோடி ரூபாய்க்கு வாங்க போகிறோம். விமானத்தோட இந்த விலையேற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அனலிஸ்ட். 2016 ஒரு ரஃபேல் விமானத்தை அப்ராக்சிமேட்டாக $236 மில்லியன் நம்ம வாங்கியிருந்தோம். இந்த $236 மில்லியன் கூட இன்ஃப்ளேஷன் எல்லாம் ஆட் பண்ணினா இப்போ ஒரு ரஃபால் விமானத்துடைய விலை $317 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டிஃபென்ஸ் அனலிஸ்ட். அதே சமயம் இப்போ நம்ம வாங்க போகிற 26 ரஃபால் மரைன் விமானங்களுடைய விலை அப்ராக்சிமேட்டாக $7.27 பில்லியன். அப்படின்னா ஒரு ரஃபால் மரைன் விமானத்தோட விலை அப்ராக்சிமேட்டாக $280 மில்லியன். $317 மில்லியன் மதிப்பிலான ரஃபால் விமானத்தை நம்மளுடைய நெகோசியேஷன் திறமையினால் $280 மில்லியன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. விமானத்தோட விலையை பற்றின இந்த அனாலிசிஸ் எனக்கு ரொம்ப லாஜிக்கலாக பட்டுச்சு. அதனால தான் இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னதான் நம்ம விலையை குறைச்சி வாங்கியிருந்தாலும் ஒரு விமானத்துக்கு $280 மில்லியன் அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி தான். உள்நாட்டிலே நம்ம விமானங்களை தயாரித்தோம்னா இதை விட கம்மியாக தான் செலவாகும். அதே சமயம் போர் விமானங்களை இம்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் செலவாகிறத தவிர்க்க முடியாது. இந்த விலை பிரச்சனையை சமாளிக்க நம்ம அதிக அளவில் விமானங்களை உள்நாட்டிலே தயாரிக்க ஆரம்பிக்கணும். இந்த ரஃபால் எம் விமானங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சதன் மூலமாக இந்தியன் நேவிக்கான விமானத்துடைய தேடல் முடிவுக்கு வந்திருக்கு. அதனால இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக 114 போர் விமானங்களை வாங்குறதுக்கான MRFA டீலில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா. இந்த பிரிண்ட் வெப்சைட்டோட ரிப்போர்ட் படி MRFAக்காக இந்தியா ரஃபால் விமானங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவும் பிரான்ஸும் இந்த டீலுக்கான நெகோசியேஷனை சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறதா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க த பிரிண்ட். 114 விமானங்களை வாங்குறதுக்கான இந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீலின் படி டசால்ட் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு லீடிங் டிஃபென்ஸ் கம்பெனி கூட சேர்ந்து இந்தியாவில் அசம்பிளி லைனை செட்டப் பண்ணி ரஃபால் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க. இந்த டீலின் படி சில ரஃபால் விமானங்கள் ஃப்ளைஅவே கண்டிஷனில் இந்தியாவுக்கு டெலிவர் செய்யப்படும்.
மீதம் இருக்கிற விமானங்கள் இந்தியாவில் உள்ள அசம்பிளி லைனில் தயாரிக்கப்படும். இந்தியாவில் தயாரிக்கப்பட போகிற இந்த விமானங்களுக்கு தேவையான பார்ட்ஸையும் காம்போனன்ட்ஸையும் இந்தியன் கம்பெனிஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க. இந்தியாவில் அசம்பிளி லைனை செட்டப் பண்ணணும்னா குறைஞ்சது 100 விமானங்களையாவது வாங்கணும்னு டசால்ட் ஏவியேஷன் சொல்லியிருந்தாங்க. MRFAல 114 விமானங்கள் வாங்க போகிறதுனால அசம்பிளி லைனை இந்தியாவில் செட்டப் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய சாங்ஷன் ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் 42.5. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போது 31 ஸ்குவாட்ரன்ஸ் தான் இருக்குது. இந்த நிலைமையில் 114 விமானங்களை வாங்குறதுக்கான MRFA டீல் முக்கியத்துவம் பெறுது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.